ஒன்று அந்த டேரக்டர் சொல்லுவார், இல்லைன்னா அந்த டேரக்டர் சொல்கிற கதையிலேருந்து நானே எனக்கு சொல்லிப்பேன், இந்த படம் இந்த கதையை இந்த விஷயத்தை சொல்லி இல்லை நுழையும் போது அங்கே ஒருத்தன் மறைஞ்சிக்கிட்டு இருந்தான். இப்பவும் மறைகிறாங்க, இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் மறைகிறாங்க. முடிகிற வரையில அங்கேயே வீட்லயே அந்த கேரக்டராக வாழ்வேன் நான் டேரக்டர்கிட்ட பேசும்போது. ஸோ டோட்டலாக அப்போ இந்த வாசுவா நீங்கள் எத்தனை பெண்கள் கூட பேசி அந்த மாதிரி பண்ணல. போய் சொல்கிறேன், அவங்க ரெஃபரன்ஸ் எடுத்து நீங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் ஆர்டிகா கோல்ட் கம்பெனி ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ் பவர்ட் பை தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சி பாதாம் மிக்ஸ். வெல்கம் பேக். இது ஹெல்தி கிராசர் பெருங்காயம் அட்டிகா கோல்ட் கம்பெனி ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ் பவர்ட் பை தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மேக். இப்போ ஸ்வீட் ஆர்ட்க்கும் நீங்க ஆடிஷன் பண்ணிடுறாங்க. ஆடிஷன் கிளிப்ல என்ன விஷயம் உங்களை இவங்க தான் ஹீரோயின் முடிவு பண்ண வச்சு ஸ்வீட் ஆர்ட்? அதான் ப்ரோ, நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் தமிழ் பேசுகிற ஹீரோயின்ஸ் தான் வேணும்னு சொல்லி நிறைய பேர் ஆடிஷன் பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு ஆடிஷன் பண்ணது இவங்கள. நம்ம நிறைய பேர் ஆடிஷன் பண்ணி திரும்ப இவங்ககிட்டே வந்துட்டோம். ஓகே, அந்த கேரக்டருக்கு நம்ம ஒரு சில பேராமீட்டர்ஸ் வச்சுருந்தோம். இந்த மாதிரியான லுக்ஸ் வேணும், இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வேணும், இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா பாக்ஸஸும் செக் ஆச்சு. சூப்பர். ஸோ இன்றைக்கி அது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக அது பேசப்படுதுங்கிறது அன்னைக்கு அவரோட விஷயம்ல ப்ராப்பராக. என்னைய பற்றி கேளுங்க, அது புதுசாக சொல்கிறாங்க. அருணாச்சலம் எப்படி இந்த படத்துக்கு? ஒரே ஒரு புகை வண்டி வீடியோ ப்ரோ கேட்காம இருந்திருக்கலாம். இல்லை, நான் சொல்கிறேன் என்னென்னு. அந்த புகை வண்டி வீடியோ வச்சு தான் நான் கூப்பிட்டுருக்கேன். அதே வீடியோ வச்சு தான் லவ்வர் டேரக்டரும் கூப்பிட்டுருக்காரு. கிங்ஸ்டன் டேரக்டரும் அதே தான் பார்த்துருக்காரு. சமீபத்தில் யாருன்னு ஞாபகம் இல்லை, யாருக்கிட்டேயோ பேசிகிட்டு இருக்கும்போது கலை சார், நம்ம எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் கோ ப்ரொடியூசர் கலை சார் வந்து பேசும்போது நான் ஒரு வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், நான் எந்த வீடியோ மென்ஷன் பண்ணனோ அதே புகை வண்டி வீடியோ. அந்த புகை வண்டியில் ஏறினது தான். ஆமாம். சூப்பர் 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 சூப்பர். இவரை எங்க இருந்து பார்த்து? அவரு தான் என்ன செலக்ட் பண்ணாரு. சொல்லுடா, ஏதாவது சொல்லுடா. ஆடிஷன் வந்தாரு, ஏதாவது பண்ணாரு, ஏதாவது சொல்லுப்பா. சரி பழனிசாமி, நீ ஒரு படத்தை சூஸ் பண்றதுக்கு என்ன இருக்கணும் அந்த படத்துல? இப்போ உனக்கு கதை சொல்லணும், நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. அப்படியா? அப்படின்னா என்ன என்ன இருக்கணும்? கண்டென்ட். அந்த அந்த படம் எதை பற்றி பேசுதுன்றது எனக்கு ரொம்ப முக்கியம். ப்ளஸ் அந்த சொல்கிற விஷயத்தை எப்படி சொல்கிறோன்ற நரேட்டிவ் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான கதைன்னு எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. பட் எதுவுமே இல்லாத ஒரு கதைன்னா வேண்டாம், அவ்வளோதான். அந்த அந்த கதையில் பேசுகிற கண்டென்ட் வந்து முதல்ல எனக்கு அதை போய் எல்லாட்டையும் சொல்லணும்னு எனக்கு தோணணும். நெஞ்சமுண்டு நேர்மின் ரோடு ராஜாலேருந்து இப்போ வரையும் நான் பண்ணியிருக்கேன் எல்லா படத்துலையுமே இந்த 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 சொசைட்டியில் சொல்ல வேண்டிய ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த அந்த படம் சொல்லியிருக்கும். சம்பேர் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கோம். ஒன்று அந்த டேரக்டர் சொல்லுவார், இல்லைன்னா அந்த டேரக்டர் சொல்கிற கதையிலேருந்து நானே எனக்கு சொல்லிப்பேன், இந்த படம் இந்த கதையை பற்றி பேசு, இந்த விஷயத்த சொல்லுது, ஓகே அந்த மாதிரி தோணும். அது ரொம்ப முக்கியம், டேக்அவே ரொம்ப முக்கியம். அண்டு மெயின்லி அப்படி கதை சொல்ல வர டேரக்டரோட மைண்ட் செட் எனக்கு ரொம்ப முக்கியம். அவரோட மைண்ட் செட் படி அந்த ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியணும். ஸோ அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். சூப்பர். நீங்கள் தலைவர் கதை வச்சுருக்கீங்களா? ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க? தலைவர் கூப்பிட்டாருன்னா போதும். அப்படி சுனித் தலைவருக்கு படம் பண்ணா அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு எனக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கு. செமையாக இருக்குல்ல? ஓகே, இது அதில் இருப்பேன்ல நான். ஓகே, அதை கேட்டுட்டு போயிடுவோம் அடுத்த கேள்வி. ஆபீஸா ப்ரொமோஷனுக்கு இங்கே வருவோம்ல. யுவன் பிரதர் கூட இந்த முறை ஒர்க் பண்ணது, இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காரு. பட் இந்த முறை ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஏதாவது ப்ரொடக்ஷனாக ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறப்ப அடுத்தடுத்து ஏதாவது பேசியிருக்கீங்களா அவர்கிட்ட? போன படம் வந்து நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டில் ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணை பார்ப்போம். ஸோ நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தான் அது. இப்போ வந்து அதே பஸ் ஸ்டாண்டில் பக்கத்தில் நின்று ஒரே பஸ்ஸில் ட்ராவல் பண்ண மாதிரி. ஓகே, அது ஒரு மாதிரி எனக்கு அவர் மேலே இருக்கிறது லவ். ஸோ அந்த லவ் வந்து எனக்கு இந்த படத்து மூலிமா அது ஒரு மாதிரி ரொம்ப நல்லபடியாக நடந்தது. ரொம்ப அழகான ஒரு ட்ராவல் இந்த படம் ஃபுல்லாகவே. அதோட அந்த ஸ்வீட் ஆர்ட்டோட ட்ராவலோட எண்டில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்க கான்வர்சேஷன் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வந்தது. அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் இருக்குது சார். அதுக்கு சார் சொன்னார், அதில் நான் இருக்கேன்ல அப்படின்னாரு. ஐ ஃபீல் கம்ப்ளீட். இப்படிதாங்க இந்த லெஜெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஏதாவது ஒன்று பட்டுன்னு சொல்லி நம்ம கேட்கலாமான்னு நினைக்கிறத அவங்க படாம அவங்க நமக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி ஐ ஃபீல் கம்ப்ளீட் அந்த டே. ஆஸ் அ யுவன் ஃபேன் வந்து அது ரொம்ப ப்ரெஷியஸான மொமெண்ட்டாக நான் பார்க்குறேன். அண்ட் இந்த படத்தோட ட்ராவல்குள்ளார அவர் வந்து
கதையெல்லாம் ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு அப்போ வந்து அந்த கதையில் வந்து சுனித் வந்து சில சுச்சுவேஷனில் சாங் வச்சுருந்தாரு. கதை கேட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த சுச்சுவேஷனில் சாங் வைக்கலாம் அப்படின்னு ஒன்று சொன்னார். அது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்ல, படம் ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு இவன் ஒரு சுச்சுவேஷனுக்கு சாங் சொல்லுவாப்புல, அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அது எனக்கு நடந்தது. படம் எடுத்து முடிச்சு கொண்டு போய் காமிச்சதுக்கு அப்புறமேட்டு 2 மொமெண்ட்டுக்கு அவரு கம்போஸ் பண்ணி அதை சாங்கா மாத்தினாரு. அதுல ஒண்ணு பெயின்பால் சீக்வன்ஸ், என்னோட இன்ட்ரோக்கு ஒரு பாட்டு போட்டிருக்காரு. விச் இஸ் அது இன்னும் வைரல்லாம் ஆகல, எல்லாரும் கேட்கல. ஆனா அந்த பாட்டை கேட்டாங்கன்னா அது தெரியும் அந்த பாட்டு எப்படி இருக்குன்ட்டு. சூப்பரா இருக்கும் பெயின்பால் சீக்வன்ஸ். அண்ட் இன்ட்ரோல் பிளாக்குக்கு இந்த ஆசம் கிஸ்ஸா கேட்டீங்கல்ல, அந்த பாட்டையும் யுவன் சார் தான் இது பண்ணாரு. இன்ட்ரோல் பிளாக்குக்கு சாங் ஐடியா எங்க 2 பேருக்கும் இல்ல, அது சாரா போட்டது. பேக்ரவுண்ட் ஸ்கோராக தான் பிளான் பண்ணியிருந்தோம் சார். ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி ஒரு பாட்டாவும் கொடுத்தாரு. ஆமா, அது பாட்டா நம்ம முன்னாடியே பதிஞ்சிட்டதுனால படத்துல வரப்ப இன்னும் செம்மையா பெப்பியா எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சு. அந்த இடங்கள் எல்லாமே ஒரு பெப்பினஸ் வந்து. இது எல்லாமே யுவன் சாரோட மேஜிக். நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டது. அது என்னோட நம்மளோட படத்துல அந்த மேஜிக்லாம் அவர் என் கண்ணு முன்னாடி பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. எனக்கு ப்ரோ அந்த சுச்சுவேஷன் சொன்னாங்களே, அது என்னன்றதும் நான் சொல்லிடுறேன். அந்த ஹீரோ வந்து அந்த ஹீரோனோட வீட்டுக்கு போயிட்டு இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி கன்சீவ் ஆகிறது தானே. ஸோ அவங்க 2 பேரும் அந்த ஒன்றா இருந்த அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அந்த இடத்த நம்ம சாங்காக ட்ரீட் பண்ணுவோம்னு சொன்னார். ஸோ அந்த ஐடியா செம்மையாக இருந்தது. அதான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. அதை தாண்டி இன்னைக்கு ஆல்பமில் அத்தனை சாங்ஸ் இருக்குது. ஆனால் அந்த சாங் தான் பயங்கர லூப்பில் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் மெசேஜ் பண்ணி இந்த பாட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறது அந்த பாட்டு தான். சேம. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம எங்கே கேட்குறதுனே தெரியாமல் இருந்த ஒரு பாட்டை நம்ம வாங்கி உள்ளேயும் வச்சுட்டோம். ஓனர் ஆஃப் த சாங் ஆகிட்டோம் இல்லையா? I'll be there for you. ஸோ தேட்டரில் பயங்கரமாக இருக்குது அந்த பாட்டை. அப்படி ஒரு விஷுவலோட பார்க்கும் பொழுது வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கும் யுவன் பிரதர் அது வந்து அவர் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை இந்த படத்துக்குன்னு கொடுத்த கிஃப்ட், ஸ்வீட் ஆர்ட்டுக்கு. சூப்பர். அது யாருக்குமே கொடுக்காம இருந்த கிஃப்ட் அது. எப்படி வாங்கினீங்க? கேட்டுதான் வாங்கணும். சாரோட கான்செர்ட்ல தான் இவங்க மீட் பண்றாங்க. சார் ப்ரொடியூசர் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த சீக்வன்ஸ் அப்படி தான் இருந்தது. ஒரு யுவன் கான்செர்ட்ல தான் இவங்க 2 பேரும் மீட் பண்றாங்கன்றது இருந்தது. அவர் ப்ரொடியூசரும் உள்ள வந்துட்டாரா, கூச்சமே எல்லாம் போய் கேட்டோம். சார் அது ஏதோ ஒரு பாட்டு கேட்குறது ஐல் பி தேர் ஃபார் யூ கொடுத்துருங்க. கரெக்டா, அவர் ப்ரொடியூசர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கதையை பேசுறப்ப நான் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் அதிக செலவாகுமேங்க, அவரை வேற கூட்டு வரணும், கான்செர்ட் வேற ரெடி பண்ணணும். பார்த்தா அவரே ப்ரொடியூசர் ஆகி அவர் கான்செர்ட்டுக்குள்ளேயே ஐல் பி தேர் ஃபார் யூ ஆயிடுச்சு அந்த பாட்டு. எஸ், அதான் அமைஞ்சு வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாழ்த்துக்கள். வாருங்கள் நம்மளுடைய ஆஃபீஸ்க்குள்ள அப்படியே வந்துட்டீங்கன்னா, எஸ் வி ஹேவ் ஸ்வீட் ஆர்ட் டீம். வாங்க, நம்ம ஆபீஸ் தான், வாங்க. ஃபீல் ஃப்ரீ. எல்லா ஆபீஸ் ஸ்டாஃப்ஸா உள்ள நுழையும் போது அங்க ஒருத்தன் மறைஞ்சுக்கிட்டு இருந்தான். எங்க அவன்? ரெட் டிஷர்ட். இப்பவும் மறைகிறாங்க. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் மறைகிறாங்க. முடிகிற வரையில அங்கேயே இல்ல நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அப்படி. ஓகே, ஸோ வெல்கமிங் ஸ்வீட் ஆர்ட் டீம் நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு, ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ்க்கு. எல்லாரும் ஸ்வீட் ஆர்ட் பார்த்துட்டாங்க. ஸோ வேற லெவல் வைப்ல தான் இருக்காங்க. ஸோ எல்லார் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை இந்த வெற்றிக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்குவோம். அப்படி போடு. நம்மளுடைய இதுல இருந்து எல்லா டீமும் இருக்காங்க, உனக்கு தெரியும், நீ அடிக்கடி வர்றது தான். ஸோ இதில் வந்து நம்மளோட ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், ப்ரொடக்ஷன்ல இருந்து சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஓடிடி, டிசைன், இப்படி எக்கச்சக்கமான டீம்ஸ், சோஷியல் மீடியா, அப்படி நிறைய டீம்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து சோஷியல் மீடியா டீம் வந்து சில கமெண்ட்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போஸ்ட்டுக்கு கீழே இருக்க சில கமெண்ட்ஸ்லாம், அதை தான் நம்ம படிக்க போகிறோம். கமெண்ட்ஸா? ஓகே, ஆக்சுவலாக நீயும் யுவன் ப்ரோவும் இப்படி கை வச்சு ஹார்ட் வச்சு ஒன்று போட்டிருந்தீங்கல்ல. எஸ், சக்ஸஸ் இஸ் நாட் ஸ்டார்டிங் ஃப்ரம் நியூட்ரல் டு ஹைட்ஸ். இவன்லாம் ஒரு ஆள்னு யோசிச்சவங்கலாம் படம் பார்த்துட்டு பரவாயில்ல ப்ரோ இவன் ஒர்த்து தான்னு சொல்ல வச்சது தான் ரியோவோட சக்ஸஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. I was one of them eventually becoming a fan of him. It's just that people like Rio doesn't boast him to show that he is in the league. அப்படின்னா நீ வந்து டெலிபரேட்டா நான் இதுக்குள்ள இருக்கேன் அப்படின்னு காட்டுறது இல்லை, உன்னுடைய செயல்கள் மூலமா நீ வந்து உன்னோட இடத்த பிடிச்சிட்டு இருக்கு. தேங்க்யூ சார். அப்புறம் நீ வந்து சிகரெட் வச்சிருக்க வாயில, சிகரெட், அதுக்கு வந்து விஜய் சேதுபதி லுக் அப்படின்னு போட்டு அன்னி கண்ணில் படும் வரை ஷேர் செய்வோம்னு போட்டிருக்காங்க. கண்ணில் பட்டுச்சா? என்னெல்லாம் சொன்னாங்க? என்ன சொல்லுவாங்க, சூப்பர் ஸ்டைலா இருக்கு, கண்டினியூ பண்ணு அப்படிதான் சொல்லுவாங்க. உழுகிறது தான், அப்புறம் வாங்குறது தான். நான் போட்டோ ஸ்டைலா இருக்குன்னு போட்டேன், போட்டதுக்கு அப்புறம் வீட்டுல போட்டாங்க விஜய் சேதுபதி லுக்கா. அப்படியா? ஆக்சுவலா ஆமா, இந்த ஹேர் ஸ்டைல்ல அவர் இருந்தாரு.
ஸோ அதனால போட்டிருக்காரு போல. பட் இந்த கமெண்ட் நான் பார்க்கல. நாங்கள் பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து ஸ்வீட் ஆர்ட்னுடைய அந்த ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கீங்க. அதுக்கு சாக்லேட் பாயா இருந்த உங்களை ரக்கட் பாயா மாத்திட்டாங்களே, ஏன்டா அப்படி பண்ண? இல்ல ரக்கட் பாய் எல்லாம் கிடையாது, ஒரு மாதிரி அதுலயும் சாக்லேட் பாய் தானா? சாக்லேட் பாயும் கிடையாது, ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட்டான கோளாறு செல்ஃப் சென்டர்டான ப்ளே பாய் தாயே. பாருங்க, நான் திரும்ப உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். இல்ல நான் ப்ளே பாய் இல்ல, லவ் தான். ஒரு கன்ஃபியூஸ்ட் லவ்வர் பாய் அவன். பயத்திலேயே இருப்பான். ஆமா, பயத்திலேயே லவ் பண்ணிட்டான். பட் ஆனா அதை அக்செப்ட் பண்ணி கல்யாணத்துக்குள்ளார கொண்டு போறதுக்கு ஒரு கொஞ்சம் அன்ஸ்டேபிளான ஒரு ஆள். எவ்வளவு கவர் அப் பண்ண வேண்டிய மனநிலை சரியில்லாத ஒரு ஆள். நீ இன்னும் மோசமா போயிட்டீங்க. இல்ல, லவ் ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் அன்ஸ்டேபிளான டிசிஷன்ல இருக்கவன். ஆனா பழனிசாமி ரியோவுக்கு வந்து இந்த மாதிரி கிரேட் ஷேட், அந்த ரக்கட் பாய் அது வேணும்னு ஆசைப்படுறதா? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். அதுதான் அதுல ஜென்ரலா நார்மலா பண்ற பெர்ஃபார்மன்ஸை விட இதுல வந்து பெர்ஃபார்மன்ஸாவும் நல்லா இருக்கும். பிளஸ் எப்படி சொல்றது, வாசுவையே எக்ஸாம்பிளா வச்சு சொல்றேன். இப்ப ஒருத்தன் நல்லவனாவே இருந்து நல்ல விஷயம் சொல்றது வேற. பட் அவங்ககிட்ட சில ஃபிளாஸ் இருக்கும். ஆனா அந்த ஃபிளாவோட இருக்கவன் சில ஸ்டாண்ட் எடுப்பான்ல, அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான நல்ல விஷயம் இருக்கும். லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீட் ஆர்ட் படத்துல இருக்கக்கூடிய அந்த ஆசிரமம் சீன். வாசுன்றவன் ரொம்ப செல்ஃபிஷான, ஒரு ரொம்ப செல்ஃப் சென்டர்டான, ரொம்ப அவனுக்கு மட்டுமே யோசிக்கக்கூடியவன். அவன் அந்த ஆசிரமத்தில் இருக்க குழந்தைங்க மேல அவனோட பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப கரெக்டா இருக்கும். ஸோ சில கிரே ஷேடு கிட்ட ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்கும், அதை நம்ம பார்க்காம விட்டுருவோம். எல்லாருக்குமே இருக்கும், எல்லார்ட்டையுமே இருக்கும், சொல்லிக்க மாட்டாங்க. ஸ்கிரீன்ல வரது எனக்கு வர்றது எனக்கு பிடிக்கும். ஓகே, லோகேஷ் கனகராஜன் கவனத்திற்கு போஸ்ட் போட்டு விடுவோம். அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன், போஸ்ட் போட்டு சொல்றோம். ஓகே, ரியலி he deserves it. He was very entertaining in Jodi in Vijay TV. In spite of being an actor, he didn't had any ego issues at all. ஸோ இது வந்து நானே வியந்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஹீரோவா ஒரு பக்கம் படம் பண்ணிட்டு இருக்கோம், ஹீரோனா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் உடைச்சு நீ ஜோடி செட்டுக்கு போனா ப்ராப்பர் ஆங்கரா இருக்கு. அது இன்னைக்கு என்ன வேலையை அங்கே செய்கிறோமோ அங்கே என்னவா இருக்கணுமோ அதுவாக இருக்குது இல்லை. இது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதை பண்ணுறது வந்து பெரிய விஷயம், வாழ்த்துக்கள். இதை மக்களும் உணர்றாங்கன்றது எனக்கு இன்னும் சூப்பர் ஹாப்பி. ரியோ ராஜ் இஸ் நாட் சிம்பிளி ஆக்டிங், ஹி இஸ் ஜஸ்ட் லிவிங் இன் த கேரக்டர். நான் கேரக்டர்னா அந்த கேரக்டராகவே இப்போ வந்து ஒரு கதையை கேட்டோன்னே அந்த கேரக்டராக இருக்கிறதுக்காக நான் ஒரு 6 month வந்து நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். வீட்லயே அந்த கேரக்டராக வாழ்வேன் நான். ஓகே, டைரக்டர்கிட்ட பேசும்போது. ஸோ டோட்டலாகவே இந்த வாசுவா நீங்கள் எத்தனை பெண்கள் கூட பேசி அந்த மாதிரி பண்ணல. அப்படி கேட்டுவா, வாசுவே நிறைய பெண்கள்கிட்ட பேச மாட்டான், தப்பா பார்த்துருக்கேன் படத்தில். வாசு அந்த ஒரு பொண்ணு கிட்ட தான் பேசுவான். சரி, நீ விட்டுருவோம். அருணாச்சலம் நீ எப்படிமா வாழ்ந்த இல்ல நான் வந்து அப்படி ஒன்றும் நான் பண்ணல. என்ன செதுக்குனது வினித் தான். அவர்கிட்ட கேளுங்க, சொல்லுங்க. செந்தில்னா அந்த கேரக்டர் அவ்வளோ கனெக்ட் ஆகும் பசங்களுக்கு. வாசு வந்து கனெக்ட் ஆகுறதுக்கு ஈக்குவலா செந்திலும் கனெக்ட் ஆகும். கரெக்ட். நிறைய பேர் செந்திலா தான் வாழ்ந்திருப்பாங்க. ஓகே, ஆண் பாவம் கீழே அந்த போஸ்டர் கீழே விரைவில் ஆண்கள் கொண்டாடும் வெற்றி 500%. அதுல பெண்களே நல்லா கேட்டுக்குங்க, அதுல ஆண்களுக்காக உரத்த குரலில் ஓங்கி நின்று சில விஷயங்களை பேசியிருக்கோம் நம்ம. அந்த படத்துல நான் இல்ல, விக்னேஷ்காந்த் தான் பேசியிருக்கேன். நீ அப்படி ஒரு பார்வை பார்த்த இங்கதான் கோத்தோட பாரு. அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் யாருக்காவது அடிக்கணும்னு தோணுச்சுன்னா, ஆனா அப்படி ஒரு குத்து இப்படி ஒரு குத்து. ஸ்வீட் ஆர்ட்ல பெண்களுக்காக, ஆண் பாவத்துல ஆண்களுக்காக. நான் பொதுவா மக்களுக்காக பேசுறேன்ப்பா. அதனால 2026 மக்கள் தளபதி ரியோ ராஜ். ஓகே, இல்ல ஆக்சுவலா அதான் சில விஷயங்களை படத்துல பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா தான் இருக்கு. இதெல்லாம் அட்ரஸ் பண்ணாம இருக்கே, இதெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்றோமே அப்படின்ட்டு. ஆண் பாவம்ல பேசியிருக்க விஷயத்த வந்து ஒரு படத்துலயோ இல்ல வெளியிலயோ நிறைய பேர் பேசாத ஒரு விஷயத்த ஆண் பாவம்ல பேசியிருக்கோம். பேச சொல்லணும்னா டிவோர்ஸை பத்தியும் டிவோர்ஸ்குள்ளார இருக்க பிரச்சனைகளை பத்தியும் அந்த படம் பேசியிருக்கு. இன்னும் என்டர்டெய்னிங் வே, ஜாலியா அகைன். அது சூப்பர். டைரக்டர் ஸ்வினித் சுகுமார் அவர்களே, உங்களுக்கான கமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் தடவை கேட்டிருக்காங்க, ஆசம் கிசா போஸ்டர் கீழே லோ பட்ஜெட் அர்ஜுன் ரெட்டியா ப்ரோ மூவி அப்படி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா கிடையாது. இப்ப படம் வந்துருச்சுல, பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா கிடையாது. பட் அர்ஜுன் ரெட்டியோட ஏதாவது ரிசம்பிளன்ஸ் இந்த கேரக்டருக்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சதா? அப்படி கிடையாது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அந்த ஆசம் கிசால போட்ட கண்ணாடியும் ஹேர் ஸ்டைலையும் தவிர வேற எதுவும் கிடையாது. சம்பந்தமே இல்லை.
அப்புறம் அந்த கண்ணாடியுமே பிளான்ட் இல்ல. நான் சொன்னேன்ல அந்த ஹேர் அந்த ஸ்டைல் பண்ண ஷூட்டே பிளான்ட் இல்ல. அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணவன வந்து ஆனந்த் வந்திருந்தான்ல, அவன் இந்த கண்ணாடியை போட்டு ஒரு மாதிரி இருந்தான். நான் இந்த பாட்டிலேயே நான் ஒரு மாதிரி தானே இருக்கேன், அந்த கண்ணாடியை கூடன்னு வாங்கி போட்டேன். அப்படி போட்டதுதான். பயங்கரமா இருக்கு அந்த கண்ணாடி. அண்ட் நீங்க அதாவது ரியோ, யுவன் பிரதர், நீங்க 3 பேர் நிக்கிற போட்டோ கீழே டைரக்டர் இஸ் ஸ்மார்ட்டர் தேன் அதர்ஸ். டைரக்டர் சார் பேசாம நீங்க ஆக்டிங் ட்ரை பண்ணுங்க. அந்த கமெண்ட் போட்டிருந்தது யாருன்னு ஐயோ அது பேர் இல்லப்பா இதுல. கண்டிப்பா பெண்கள். அண்ணே அது அநேகமா என் ஒய்ஃபோட ஃபேக் ஐடியா தான் இருக்கும். சரி அது பதில் சொல்லு. நடிப்பீங்களா? இல்ல எனக்கு செல்ஃபி எடுக்க கூட தெரியாது. அவங்க முதல்ல இவங்க சொல்றாங்க எங்க எல்லா கேரக்டருமே அவர் நடிச்சு காட்டிருக்காரு. அது கேமரா பின்னாடி வீடியோஸ் எல்லாமே இருக்குடா. அப்ப நடிக்க வருவீங்க? வாய்ப்பு இல்ல. ஒரு வாய்ப்பே இல்ல. ஏங்க கௌதம் வாசுதேவன் சார் ஆகுது ப்ரோ. செல்ஃபி எடுத்தாலே என்ன ஆகும்? படம்லாம் சான்ஸ். ப்ரோமோ வீடியோல நடிச்சீங்க. எத்தனை டேக் வாங்கினேன்? ப்ரோமோ வீடியோவில் ஒரு மேட்டர் நடந்தது. கடைசியில் 3 பேரும் பேசுகிறோம்ல, அது அப்போது நான் பேசும்போது ஏதாவது விட்டுருவேன். இல்லை சார் ஏதாவது பேசும்போது டைலாகை தாண்டி சார் ஏதாவது சொல்லிடுவார். கட்டுன்னும் போது ஒரு 2 டேக் பார்த்தாரு. 3ஆவது டேக் சார் இப்படி திரும்பிட்டார். ஏன் நம்ம ஆர்கானிக்காக போடுறோம்ல, ஒரு ஃப்ளோவில் போங்க பரவாயில்ல அப்படின்னு. அந்த ஷூட் ஆரம்பிக்கிற வரைக்கும் வந்து எனக்கு ப்ரொடக்ஷன் சைடெல்லாம் சார் வந்து நிறைய டேக்லாம் கேட்காதீங்க, சார் என்ன பண்ணுறாரோ அதுதான் சாருக்கு அவர் ஃப்ளோவில் ஒன்று கம்ஃபர்டபுளாக ஒரு ஃப்ளோவில் போவார். அவ்வளோதான். நீங்கள் ஆக்டர்ஸ் கிட்ட கேட்குற மாதிரிலாம் சார் கிட்ட கேட்கக்கூடாதுன்னு அவ்வளோ சொன்னாங்க. பார்த்தா பின்றாரு சார். பெத்த நின்றுது நான் தான். எனக்கு ஒரு பாயிண்ட் அப்புறம் சார் சொன்னேன், இல்லை அது நான் அப்படி சொன்னேன்னா இப்போ இவர் சொல்கிறல அந்த மாதிரி நீங்கள் ஒன்று சொல்லுங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம். சார் ஒரு பாயிண்ட்ல டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலா அந்த ப்ரோமோ வீடியோவோட எண்ட் வந்து சார் தான் டைரக்டர். ஆமா. என்ன டைட்டில் இல்லை அப்படின்னோடனே ஒரு டைட்டில் இல்லை அப்படின்னு சொல்லுவார்ல, சொன்னோன்னே என்ன ஸ்வீட்டார்ட் டைட்டில் கூட யோசிக்கலையா அப்படின்னதுக்கு அப்புறமேட்டு வர்ற போர்ஷன் வந்து அவர் அந்த ஃப்ளோல போனது ஸ்பான்டேனியஸா வந்தது அப்படியே. ஸோ அது கீழே இந்த ஃபோட்டோ கீழே இன்னொரு ஃபோட்டோவில் வந்து டக்குன்னு பார்க்கும்போது சூர்யா சார் நினச்சிட்டேன். அது நம்ம சர்வோ போட்டு கமெண்ட். டைரக்டர் பிரசாந்த் விஆர் அப்படிங்கிற ஒரு நண்பர் தான். அப்படியா? எல்லாம் பேமெண்ட். ஸ்மைலி ஸ்டார் குமரேஷ் சொல்லியிருக்காரு, திஸ் மூவி இஸ் அ பிளாக் பஸ்டர் அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ 2025 காதல் இல்லை, 2030 காதல் போலையே அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து அருணாச்சலம் அவருக்கான தலைமை எல்லா மூவிலையும் கலக்குறான். எல்லா மூவி 3 மூவி தானே. 3 மூவி சொல்லிடலாமே. அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். உக்காலி இதாண்டா growth. ஃபாலோவராக தான் இருக்கும். ஏன்னா ஒரு 4 வருஷம் முன்னாடி பார்த்துட்டு இருந்த ஃபாலோவராக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதனால பார்த்ததுனால இந்த ஒரு ஸ்டேஜ் வந்து பார்த்ததுனால இந்த ஒரு ஃபயர்ல அவர் போட்டிருக்காரு, அதுவாக தான் இருக்கும். அடுத்து நீங்க இந்த ஃபர்ஸ்ட் டைம் கீழே போய் கமெண்ட் வகாலி தேங்க்ஸ்டா அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் ரைடு நீங்க இப்போ ஃப்ளைட்ல போனப்போ போட்டிருந்தீங்க ரியோராஜ் கூட, அந்த போட்டோ கீழே மச்சான் சீக்கிரமா பிரைவேட் ஜெட் வாங்கிடலாம். அந்த பிளைன்ல போறதுக்கு நான் பட்ட பாடு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ரியோனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பிளைன்ல போறோமானே அப்படின்ட்டு ஒரு ஷாக்ல அன்னையில நைட்ல தூங்கவே இல்லை நான். எனக்கு பிளைன்ல போக பயம் கூட வச்சுக்கலாம், அது எல்லாத்துக்கும் இருக்க பயம் தான். அண்ட் ரியோன் அதெல்லாம் ஒண்ணுடா அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் கோபிகா வந்து இப்படிலாம் என்ன கைட் பண்ணிட்டே வந்தாங்க. ஃப்ளைட்ல வந்து ஆக்சுவலா பக்கத்து சீட்ல உட்கார வச்சு முதல் தடவை குழந்தைய கூட்டு போகும்போது எப்படி பத்திரமா பாத்துப்பாங்களோ அந்த மாதிரி கோபிகா வந்து அவனை பாரு இப்படி ஏறும்போது ஒரு மாதிரி குபுக் அப்படின்னு வரும். கோபிகா அப்படி பாத்துக்கிட்டாங்க. அதுக்காக நீ இன்னசென்ட்டா நடிச்சிருக்க. ஐயோ இல்ல எனக்கு ஆக்சுவலா சிக்கு எனக்கு வந்து அந்த வாமிட்டிங் ப்ராப்ளம் அதிகமா இருக்கு. எனக்கு வாமிட் எடுத்துருவேன். நான் ரியோனை கார்ல ஏற மாட்டேன், நல்ல பர்ஃபியூம்லாம் போட்டு வச்சிருப்பாரு. அப்ப பிளைன்லாம் பாட்டுக்கோங்க. எனக்கு வந்து அதான் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால எனக்கு வந்து விண்டோ சீட் கிடைச்சது. அப்போ இவர் வந்து அயல் சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப என்ன இப்படி பாக்குறாரு. நாங்க வரவா ஒரு ஆசை தானே, அதுக்கப்புறம் அடங்கிடுச்சு. அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே. அப்புறம் நீங்க ஒரு சட்டை பேண்ட் போட்டிருக்கீங்க. ஆனா அது இந்த பேண்ட்டை வேற எந்த சட்டைக்கும் போட முடியாதுல்ல. ஆமா போட்டா இந்த சட்டைக்கு கமெண்ட்ல கேட்டாங்க. ஆக்சுவலி நான் தனித்துவமா தெரியணும்னு சொல்லிட்டு அந்த டிசைன்லாம் பண்ணுவேன். அது வந்து ஆஷிகான்ற ஒரு சின்ன பொண்ணு வந்து எங்களுக்காக வந்து தச்சு கொடுத்தாங்க. ஸோ எங்க போட்டு போவாங்க, நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதான் அது நல்லா இருந்துச்சு. ஆனா உண்மைதானே, நான் பேர் பண்ணி பார்த்தேன், கன்றாவே வேற எதுக்கும் போட முடியல. நீங்க போட்டா அந்த ஷர்ட் போட்டு தான் போடணும், அப்படிதான் இருந்துச்சு. ஓகே சூப்பர். ஸோ கோபிகா அவர்கள் உங்களோட ஒரு போட்டோ கீழே
லிட்டில் ஷேடோ ஆஃப் தீபிகா படுகோனே. நீங்க அப்படி ஃப்ரேம்ல எனக்காவது உணர்ந்திருக்கீங்களா? நம்ம ஏடி ஒருத்தன் வந்து இவங்களை பிரியங்கா சோப்ரான்னு சொல்லிட்டான் ப்ரோ. அப்ப தீபிகா படுகோனேவா தோணல. உனக்கு அதுல ஆறுதலா? அவங்க ரொம்ப ஹாப்பியா நினைக்கிறேன் தெரிஞ்சது. No, I've gotten comments அந்த மாதிரி வந்திருக்கு. நான் அப்படியே பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணி ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, அப்படி சொல்லுவீங்க. இல்ல போய் சொல்றாங்க. அவங்க ரெஃபரன்ஸ் எடுத்து நீங்க போட்டோ ஷூட்லாம் பண்ணிருக்கீங்க சொல்லிருக்கீங்க. ஓகே. லுக்கிங் prolific and radiant as usual. ப்ராலிஃபிக்னா தெரியல, நான் உங்கள்ட்ட கேட்கலாம்னு எடுத்தேன். ப்ரொலிஃபிக்னா என்னன்னு தெரியாதா? எனக்கும் தெரியாது. பட் உண்மையிலே லுக்கிங் Thank you, prolific. thank you. Prolific, Yeah, yeah. yeah. Seriously you are ஏதோ looking கெட்டதா இருக்க போகுது. prolific. எடுத்து பார்த்தா அப்படி இருக்கா? ரேடியன்ட்னா நல்ல வார்த்தை. Radiant நல்ல நல்லா வார்த்தை. இருக்கா? அப்ப ஈஸியா. ரேடியன்ட்னா என்னது? ரேடியன்ட் ஷைன். இல்ல புரியல. ரேடியன்ட்னா ரேடியன்ட் அப்படினா என்ன மீனிங்? ஆமா வைப்ரண்ட் ரேடியன்ட். வைப்ரண்ட். அப்ப வைப்ரண்ட்னா சரி சரி. வைப்ரண்ட்னு ஒரு அவுட்ஃபிட்ஸ் இருந்துச்சு, நம்ம தான் நடத்தணும். Your next blockbuster has arrived from your supporter in Sydney, Australia. Thank you, thank you. உலகெங்கிலும் ஃபேன்ஸை கொண்டிருக்கக்கூடிய கோபிகா. நாங்க அங்க ஒரு போட்டோ காட்டணும்ல அம்மாவோட, அந்த போட்டோ போட்டு கோபிகா அல்ல பிளம்பிகா. நான் யா சின்ன வயசுல குண்டா அந்த அதுக்கப்புறம் டயட்ல இருந்தீங்களா? இல்ல 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 தானாவே போயிடுச்சு. பிரஷர், காலேஜ் பிரஷர், ஸ்கூல் பிரஷர். அதான் பார்த்தேன். பிரஷர் நோனி என்ன பிரஷர் உனக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஓகே டன், சூப்பர். ஸோ இதெல்லாம் தான் கமெண்ட்ஸாக நமக்கு வந்துருந்துச்சு. நிறைவா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்வீட் ஆர்ட் டீமுக்கு சில டெலிவரி கிஃப்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதை வந்து கொண்டு வரதுக்காக குட்டி டெலிவரி. வாங்க வாங்க. அது ராச பண்ணிக்குவாங்க. ஏற்கனவே ஒரு டெலிவரி தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அவர் போய் நீங்க நடிக்கணுமா அது எதிர்பார்க்கறாரு. சரி ஒன் டே. அவரு கூட இல்ல, அவனுக்கே நடிக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. 10 நிமிஷத்துல வந்துடுறேன்டி மயிலு அப்படிமா. இது மயிரா? மயிர் இல்லடி, மயிலு மயிலு. ஸோ நீங்க யாருமே பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஒரு ஃப்ரெண்டுக்காக போய் ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒரு இல்லைண்ணே கேரக்டர் கண்டினியூ நீ எங்க அரைவாரன்னு